ஹரம பார்வதீபதையே அழகர் மகாதேவா. அன்பார்ந்த பேரன்புக்குரிய பக்த கோடி மக்களே, ஆன்மீக செல்வந்தர்களே, பக்தி ஒளி நேயர்களுக்கெல்லாம் அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் இல்ல ஆஞ்சநேயர் பகவான். இந்த ஆஞ்சநேயர்னாலே காரிய சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் பகவானை யார் ஒருவன் வழிபடுகிறானோ அவனுக்கு ஆஞ்சநேயனுடைய பலம் வரும். விடாம பண்ணணும் சார். ஆஞ்சநேயர்கிட்ட போய் விளையாடவே கூடாது. ஆஞ்சநேயர் சன்னதியில நின்று எதுவும் சொல்லக்கூடாது. முதல்ல அதை சொல்லிடுறேன். நம்ம ஆஞ்சநேயரை வழிபட போறோமா, ஆஞ்சநேயரை மட்டும்தான் வழிபடணும். ராமநாமத்தை சொல்லின்னு போகணும், பின்னாடியே வருவர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை எந்த நாளில் சிறப்பாக வழிபட வேண்டும் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு பிரீதியே சனிக்கிழமை தான். அமாவாசையும் மூலா நட்சத்திரமும் அவருக்கு உகந்தது. ஆஞ்சநேயரை மூலா நட்சத்திரத்தை அன்னைக்கு குழந்தை பிறக்க மூலா நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். அவர் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் பிரார்த்தனை பண்ணணும் அதிகமா. அவருக்கு மூலா நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். அதே போல எம்பெருமானுக்கு அவர் அமாவாசை திதியில் பிறந்த நாள். இது எதுக்காக தனித்தனியா சொல்றேன் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு மட்டும் தனி பலம். அதனால நம்மளுடைய பிரார்த்தனைகளை அதிவேகமாக நிவர்த்தி பண்ணக்கூடியவர் ஆஞ்சநேயர் பகவான். ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும் நம்ம சொன்னோம்னா அதை செய்யணும். அவற்றை ஆஞ்சநேயர் பகவானுக்கு இந்த மூலா நட்சத்திரத்திலேயோ இல்ல சனிக்கிழமையில இல்ல அமாவாசையில இந்த 3 நாள்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல சனிக்கிழமை வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் வெண்ணெய் வாங்கிட்டு கோவில்ல போய் பட்டாச்சாரத்தையோ இல்ல சிவாலயத்திலோ எங்க இருந்தாலும் ஆஞ்சநேயர் மார்புல வைக்க சொல்லுங்க. உங்க வெண்ணெயை ஆஞ்சநேயர் மார்புல வச்ச உடனே நீங்க 11 பிரதட்சணம் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட. 11 வாரம் 11 பிரதட்சணம் ஆஞ்சநேயரை வலம் செய்யுங்கள். ஆஞ்சநேயர் பிரத்யட்சமா நம்ம காரியத்தை நடத்தி கொடுத்துருவார். 9 வாரத்துக்குள்ள முடிச்சிருவார். அதுல ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர். சார் எங்க காலத்துல குழந்தை பிறந்தே ரொம்ப வருஷம் ஆகுது சார் அப்படின்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர் சென்னையில இருக்கார். சென்னையில வண்டலூர் கிராமத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் 11 அடி ஆஜானுபாவனாக ராமர் சன்னதிக்கு எழுத்தாப்புல நிக்கிறவர். அவர் ராமருடைய ராமர் சன்னதிக்கு எழுத்தாப்புல பக்தாஞ்சநேயர் தான் எப்போதுமே இருப்பார். ஆனா அந்த ஆலயத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் அனுகிரக ரூபமாக ராமருக்கு எழுத்தாப்புல இருக்கார். நீங்க எந்த ஆலயத்துல வேணாலும் போய் பாருங்க, ஆஞ்சநேயர் பக்தாஞ்சநேயர் தான் இருப்பார் ராமனுக்கு எழுத்தாப்புல. ஆனால் இங்க பஞ்சமுக ஆஞ்சநேயராக ராமனுக்கு எழுத்தாப்புல இருக்கார். இதுல என்ன அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறது. இதுல என்ன ஒரு விசேஷம், இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இந்த குழந்தை பிறப்பாலாம் தைரியமா ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதுவும் அந்த ஊருக்கு போங்க, அந்த கிராமத்துல போய் அந்த ஆஞ்சநேயரை பாருங்க, கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு சார், உறுதி. ஏன்னா ஒரு பெரிய வேதம் படித்த பண்டிதர் அந்த ஆலயத்துக்கு போனார். அவருக்கு வயது 55, 25 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல. ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் யாரோ சொல்லி அந்த ஆஞ்சநேயர் பகவான் கோவிலுக்கு போனார், பிரார்த்தனை பண்ணிட்டார். சுவாமியோட அனுகிரகத்துல அவருக்கு 55 வயது ஆகிறது. அவர் மனைவிக்கு இப்போது ஆஞ்சநேயர் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்கார். மிக சிறப்பான கோவில். ஆஞ்சநேயர் தான் அங்கதான் சார் ராமனுக்கு எழுத்தாப்புல இருக்கார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் சர்வதோஷ நிவர்த்தி. கர்ப்பஸ்தானத்துல எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி விட்டு வரவர். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். அவருக்கு சனிக்கிழமை அன்னதான வைபவம். நீங்க போங்க, அவர்கிட்ட ஒன்னும் கேட்க வேண்டாம். அந்த கோவில்ல போனேன்னா 100 கிராம் வெண்ணெய் வாங்கிட்டு சுவாமிக்கு அங்கேயே விளக்கெல்லாம் விற்பா. அந்த வெண்ணெயை மார்புல சாத்துவார் சிவாச்சாரியாரோ. அங்க பட்டாச்சாரி கிடையாது, சிவாச்சாரியார். சிவாலயத்தில் இருக்கிற அந்த ஆஞ்சநேயர், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ராமரும் ஆஞ்சநேயரும் ரொம்ப விசேஷம்.
அது சிவா விஷ்ணு ஆலயம். அந்த ஆஞ்சநேயர் மார்புல வச்சு நீங்க அவரை 11 பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தேன்னா 11 வாரத்துக்குள்ள 9வது வாரம் குட் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா ஆத்துக்கார ஆம்படியாலும் சேர்ந்து வரணும். சார் என் பொண்ணுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவருக்கு வேண்டியது அந்த அவாலே வந்து நிக்கணும். அந்த வெண்ணெய் அவா சாப்பிட்டான்னா கர்ப்பஸ்தானத்துல சர்வ ரோக நிவாரணம் சார். நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்காங்க. அதே மாதிரி பலவிதமான கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவாலாம் அங்க ஒன்று கூடியிருக்கா. கோர்ட்ல ஜட்ஜிலேயே சொல்லிட்டார் இவாளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாருன்னு. பார்த்தா அந்த ஆஞ்சநேயர் வழிபட்டு அவ வந்து அந்த கோர்ட்ல கொடுத்ததெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு அவ 2 பேரும் சேர்ந்து வாழறான். கீழ்ச்சி போட்டா எல்லாத்தையும் சன்னதியில. ஆஞ்சநேயர் அனுகிரகம் மூர்த்தி சார். அந்த ஊர்ல சிவாலயத்துல ராமரும் ஆஞ்சநேயரும் ஒன்று கூடி இருக்காரு. அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த கோவில்ல சனி பகவான் ஆஞ்சநேயர் பாதத்துல இருக்காரு. அஜானுபவம் 4 அடியில இருக்காரு சனி பகவான். எல்லா கோவிலையும் ஆஞ்சநேயருக்கு பார்த்தேன்னா தீர்த்தம் கொடுப்பா, குங்குமம் கொடுப்பா, செந்தூரம் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் என்ன தெரியுமா? விபூதி குங்குமம் தான். அந்த ஆஞ்சநேயர் சண்டையிலேருந்து வந்தெல்லாம் விபூதி கொடுப்பா, குங்குமம் கொடுப்பா. பவர்ஃபுல்லான ஆஞ்சநேயர். நிறைய பேர் அங்க போய் காரிய சித்தி பண்ணியிருக்கா. ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, ஆன்மீக அன்பர்களே, சென்னையில வண்டலூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்துல, தாம்பரம் பக்கத்துல இருக்க வண்டலூர்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாலாஜா ரோட்ல இருக்கிறவர். நீங்க அங்க போய் பார்த்தேன்னா சுவாமி பழம்பெரும் கோவில். செவுரு கூட கிடையாது கோவிலுக்கு, தர கூட கிடையாது. மழை பெஞ்சா நம்ம ஒதுங்கி நிக்கணும், அவ்வளவுதான். எல்லா சுவாமியும் அங்க இருக்க. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோ. அந்த ஆஞ்சநேயர் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். ஆனந்த ரூபன். நிறைய பேருக்கு குழந்தை வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் எல்லாரும் வழிபட்டு எல்லாம் இல்லை. ஏன்னா இந்த காலத்துக்கு நமக்கு வேண்டியது வம்சம் சார். வம்ச பாக்கியத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த வேத பண்டிதருக்கு 54 வயசுல யாரோ சொல்லி அந்த ஆஞ்சநேயரை வந்து பிரார்த்தனை பண்ணி ஆத்து மாமிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவளுக்கு இன்னும் இப்ப 1 மாசத்துல சீமந்த வரப்போகுது, குழந்தை பிறந்திருக்கு. அவ்வளோ ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கார் பகவான். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் ஆஞ்சநேயர் பகவானை கைவிடாமல் பக்தியாக வழிபடுங்கள். ஆஞ்சநேயர் பகவான் நமக்கு நல்வழிப்படுத்துவார். ஜெய் ஸ்ரீராம். மங்களம் கோஷலேந்திராய வகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுராஜா சார்வபூமாய மங்களம். ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.